அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக நடப்பு நிகழ்வுகள் டெய்லி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மாதிரி கொடுக்குறோம். இன்னைக்கு 10 செய்திகள் 10 கேள்விகள் தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப வெறும் 10 தான். ஏன்னா ஏப்ரல் 14 பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல நியூஸ் பேப்பர் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஜஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு முக்கியமாக பட்டுச்சு. அதனால 10 கேள்வி வச்சிருக்கோம். இந்த 10 கேள்வியுமே நான் உங்களுக்கு 2 வரி செய்தியாக பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும் பாருங்க. டஸ்ட் லிங்க் அப்படின்னா என்ன? டஸ்ட் லிங்க் 7 கூட்டு ராணுவ பயிற்சி எந்த நாடுகளுக்கு நடுவுல? ஸோ இங்க பாருங்க, ஹிண்ட் மாதிரி கொடுத்திருப்பேன். 7வது பதிப்பு உஸ்பெகிஸ்தான்ல மற்றும் இந்தியாவுக்காக 2 நாடுகள் சேர்ந்து நடந்திருக்கு. இது ஆண்டுதோறும் நடத்தப்படும் இரு நாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு. ஸோ இந்த மாதிரி படிங்க ஃபுல்லா. பைசாக்கி, அதே மாதிரி மேஷ சங்கராந்தி, இது அறுவடை திருநாள் ஏப்ரல் 13, 14 கொண்டாடுறாங்க. உங்களுக்கே தெரியும், ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் நடந்த நிகழ்வும் எதுக்காகனா இந்த பைசாக்கிக்கு அடுத்துதான் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி உலக குவாண்டம் தினம் எப்ப? இந்த மாதிரி தகவல்கள் இங்க இருக்கு பாருங்க. பாடகி ஆஷா போன்ஸ்லே மறைவு. சிக்கிமில் ரேடியோ சிக்கிம் சுந்தரி அப்படின்னு ஒரு இது தொடங்கியிருக்காங்க. இந்திய ராணுவம் தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. எல்லைப்புற கிராம சமூக வானொலி சிக்கிம் சுந்தரி அப்படிங்கிற பெயர்ல தொடங்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஸ்டினா தெரிஞ்சுக்கணும்னா டஸ்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குல்ல, கூட்டு ராணுவ பயிற்சி 7வது பதிப்பு எந்த நாடுகளுக்கு நடுவில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு டன்னுக்கு எவ்வளவு ரூபா கொடுக்குறாங்க? டிஜிஎஃப்டி இயற்கை தேனுக்கு நிர்ணயித்த குறைந்தபட்ச இறக்குமதி விலை எவ்வளவு? மினிமம் இம்போர்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, இந்த தடவை கண்டிப்பாக எம்ஐபி பத்தி கேட்பாங்க. மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் எம்ஆர்பி பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் தெரிஞ்சிருப்பீங்க, எம்எஸ்பி பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. இங்க எம்ஐபி பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் குடியரசு தின விழாவில் துணை குடியரசுத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர் சுதந்திரத்துக்கு பிறகு தேவநாகரி எழுத்துருவில் சிந்தி மொழியில் இது வெளியிடப்பட்ட முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்புடைய சிந்தி மொழி பதிப்பு வெளியிட்டது யாருன்னு கேட்பாங்க. சோ இப்ப கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. இப்படி படிச்சுட்டு 10 கேள்விதான், 10 தகவல், 10 கேள்வி பதில், 10 வினாடி வினா. சோ இது டஸ்ட் லிங்க் யாருக்கும் இந்தியாவுக்கும் இதுக்கும். தெலுங்கானா மாநிலம் பாத்தீங்கன்னா புதிய விமான நிலையம் எந்த 2 இடங்கள்ல அமைக்கப்படுது? ஸோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ ஹைதராபாத் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கானாவோட தலைநகர். ஸோ அப்ப 6 வாரங்களா இருக்கலாமா? எஸ், வாரங்கள் நம்ம படிக்கல, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ டிஜிஎஃப்டி தேன் மீதான எம்ஐபி எப்ப இருந்து நீடிச்சிருக்காங்க? நம்ம எம்ஐபினா என்னன்னு பார்த்தோம், ஆனா எப்ப நீடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கல. டிசம்பர் 2026 டிசம்பர் 31 அந்த தகவல் படிச்சாச்சா? ஸோ இங்க பாருங்க, மார்ச்னு அடிச்சேன். சோ நம்ம தப்பா அடிக்கும் போது சரியான விடை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ சிந்தி மொழியில் அரசியல் அமைப்பு 8வது அட்டவணையில எப்ப சேர்த்திருக்காங்க? சோ இது கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்ல மாட்டேன். இது பாத்தீங்கன்னா பாலிட்டியில கொடுத்திருப்பாங்க. இந்திய அரசியல் அமைப்பு பாலிட்டி நம்ம படிக்கும் போது சிந்தி லாங்குவேஜ் எப்ப சேர்த்தாங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? தெரியும்னா இந்த கொஸ்டின் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. ரைட். மீன் உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? சோ முதல் இடத்துல இருக்குன்னு சொல்லி அடிப்போம், எவ்வளவுன்னு காமிக்கும் பாருங்க. உலகளவுல மீன் உற்பத்தியில சீனாவுக்கு அடுத்தபடியா இருக்கு. சரி, தமிழ்நாடு எத்தனாவது இடம் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பாருங்க, வெண்முதுகு அந்த மாதிரி கழுகு, பிணந்தின்னி கழுகு தமிழ்நாட்டில் எங்கு காணப்பட்டுள்ளது? நம்ம பாத்தீங்கன்னா சத்தியமங்கல காடா, ஆனமலை புலிகள், களக்காடு புலிகள், முதுமலை. சோ முதுமலையில பாத்தீங்கன்னா காணப்படுது. சிக்கிம் முதல் எல்லைப்புற கிராம ரேடியோ, அது என்ன சொல்றாங்க? சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா? சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையே இல்ல. வானொலியை எந்த ராணுவ பிரிவு தொடங்கி இருக்கு? சோ நம்ம ராணுவ பிரிவு பார்த்தோம், ஆனா ராணுவம் பார்த்தோம், இந்திய ராணுவம் தொடங்கி இருக்குன்னு பார்த்தோம், ஆனா பிரிவு பார்க்கல. சோ உங்களுக்கு புரியுதா நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா? சோ அப்ப திரிசக்தி கார்பஸ் அவங்க தான் அதை கொண்டு வர்றாங்க. ஆஷா போஸ்லே எத்தனை மொழிகள்ல பாடல் பாடி இருக்கிறாங்க? ஒரு 30 மொழின்னு போடுவோம், பார்த்தா 20 மொழி. சோ நான் ஏன் தப்பா அடிக்கிறேன்னா, இங்க பாருங்க, தவறா அடிச்சாலும் உங்களுக்கு சரியான விடை கொடுக்கும், விளக்கமும் கொடுக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்ப நடந்துச்சு? இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கிடையாதுப்பா, ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா வரும். தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏப்ரல் தான், ஏப்ரல் மாசம். நான் சொன்னேன்ல ஏற்கனவே, இந்த பைசாக்கி ஃபெஸ்டிவலுக்கு அடுத்துதான் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி மகாத்மா ஜோதிராவ் பூலே தொடங்கிய சத்யஜோதி சமாஜ் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சோ இதுவும் பாருங்க, நம்ம 10th புக்லயே கொடுத்திருப்பாங்க. இந்த 9th கொஸ்டின் 10th கொஸ்டின் 10th புக்லயே இருக்கும். சோ இதனால தான்ப்பா சொல்றேன், நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்கன்னா ஜிகேயும் படிச்ச மாதிரி.
ஸோ தயவு செய்து இந்த இதை ஃபுல்லா பாருங்க. நான் வந்து இன்னைக்கு வெனஸ்டே புதன்கிழமை ஏப்ரல் 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் கீழே இருக்கு. கீழே லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஒரு 10 நிமிஷம் டெஸ்ட் அடிச்சீங்கன்னா இன்னைக்கு தகவல் என்னென்னவோ அதெல்லாம் மைண்டுக்குள்ள போய் உட்காந்துரும். அவ்வளவுதான் சொல்றேன். இந்த டெஸ்ட் திருப்பி அடிக்கணுமா, இங்க பாருங்க மீண்டும் தொடங்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ தவறுகள் செய்து பழகுவோம், நிச்சயமாக வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெறுவோம். பயிற்சி தான் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.